நன்றி. ஃப்ரெண்ட்ஸ்ல யாரும் இருந்திருக்காங்க தம்பி? ஓ நமிதா மேடம், இது உங்கள் நேரம். அவங்க பேர் அரிணி. யாரு? அரிணி. நாங்க நமிதா மேடம் தான் நம்ம கூப்பிடுவோம். தமிழ்நாடே அப்படிதான் கூப்பிட போகுது. சரியா? அவங்களுக்கு 2 வாரத்துல கல்யாணம். யாருக்கு? அவங்களுக்கு. அரிணிக்கு. பரவாயில்ல கூப்பிடலாம். பரவாயில்ல கூப்பிடலாம். பரவாயில்ல நமிதா மேடம் கூடுவோம். அவ்வளவுதானே. மிஸ்டர் அவங்க வீட்டுக்கார பேர் என்ன? மிஸ்டர் நமித். நமிதா. பிரபா. பிரபு. பிரபா. அவரா? பாகுபலி படத்துல வர்றாரு அவரா? இப்போ ஒரு யோசிக்கிறீங்களா? மர்ம சொல்லுங்க. இப்ப இவங்க உனக்கு ஃப்ரெண்டு தானே தம்பி? மிஸ் தானே உனக்கு? ஹிந்தி டீச்சர் தானப்பா? இவங்களும் பிரபாவும் இன்னைக்கே கடலை போடும்போது நீ கேள்விப்பட்டிருக்கியா? பாத்திருக்கியா? கேட்டிருக்கியா? ஒளிஞ்சு கிடந்து பார்த்தது இல்லையா? நேர்ல பாத்திருக்கியா? அப்புறம் எதை வச்சு நீ முடிவு பண்ண? அவங்க தான் சொல்றாங்க. நான் ஏன் முடிவு பண்றேன்? அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. நீ பிரபுவா பிரபாவான்னு கேட்கிய. அப்புறம் அடுத்த வாரம் கல்யாணம்ன்றிய உங்க குடும்பத்துல குழப்பம் வருமா ராதா? நான் தெளிவா பிரபா தான் சொன்னேன். இதுக்கு முன்னால ஒரு பேர் சொன்னியே. என்ன சொல்ல? ஏய் சொல்லலங்க. அப்படியே ரிப்ளை பண்ணி போடுங்க வாஸ். பிரபா அதோட ஒரு அது என்ன அவரா அப்படின்னா ஈவென்ட் பண்ணும்போது அப்படி சொல்லிருக்கேன். சரி ரைட். தம்பி இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? ஆமா. ஏதாவது கருத்துக்கள் சொல்லணும்னா சொல்லிருங்க. இல்ல இவரை பத்தி ஏதாவது போட்டு கொடுக்கணும் இப்ப சொல்லிடலாம். இல்ல நல்லா பண்ணாங்க. தொண்டை கட்டி இருக்கிறதுனால அந்த மிமிக்ரி வாய்ஸ் ஒழுங்கா பண்ணலன்னு நினைக்கிறேன். மிமிக்ரி ஒழுங்கா பண்ணலையா? அந்த -10 மார்க்ஸ் அதுல குறைச்சிக்கலாம். அடி பாவி உன்னை எதுக்கு கூட்டி வந்த? சரி உங்க டாடி வந்து குட் டேடியா பேட் டேடியா தம்பி? எங்க டாடி வந்து ரொம்ப ரொம்ப குட் டாடி. ஆமா, எது வந்தாலும் ஓபனா பேசுறாரு. ரொம்ப ரொம்ப குட் டேடிங்கிறது என்ன காரணம்? அது வீட்ல போய் யார் அடி வாங்குறது? இன்னுமா உன்னை அடிக்கிறாங்க? ஐயோ தெரியாதா உங்களுக்கு? தெரியலையப்பா. சரியான அடி வாங்க. முதுகுலாம் பாருங்க கோடு வந்துருக்கும். இல்ல டோட்டல் உடம்பே வீங்கி தானே இருக்கு. சரி விட. இப்ப உங்ககிட்ட இருக்கக்கூடிய விசேஷ திறமைகள் என்ன தம்பி? விசேஷ இப்ப என்ன வேலை பாக்குற நீ? இப்போ நான் வந்து ஆதித்யா சேனல்ல காம்பேரிங்கா இருக்கேன். அப்படின்னா காம்பேர் என்னது? அதான் இது பேசுவாங்க லைவ்ல. ஆமா. என்ன பேசுவ நீ? வாங்க சிரிக்கலாம். அப்படியா? நீ தான் கால் பண்ணி பேசுவ எல்லாருக்கும்? கால் பண்ணாங்க நான் பேசுவேன். அப்ப நம்ம 2 பேரும் பேசுவோமா? ஆரம்பிங்க. நீங்களா பாத்துருக்கதே வாங்க சிரிக்கலாம் நிகழ்ச்சி வித் ஞான ஜோக்கர் மட்டும். அப்பா மியூசிக் வரல. ஹலோ யார் நீங்க லைன்ல? ஹலோ ஹலோ சொல்லுங்க. வணக்கங்க. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க தான் கேக்குறோம். நீங்க கேட்கக்கூடாது. ஏங்க காப்பேர் நீங்க கிடையாதுங்க. சரிங்க. இவங்க தான் காப்பேர். நீங்க வந்து லைன்ல வர்றீங்க. சரியா? லைன்ல. உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்க. என் பேர் சொல்லுங்க. பெருமாள். 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 3 பெருமாள். பெருமாள் எங்க இருந்து பேசுறீங்க? போன்ல இருந்து. பெருமாள் வீட்ல இருந்து பேசுறேங்க. பெத்த பெருமாள் வீட்ல. அவர் பெத்த பெருமாள் வீட்ல இருந்து பேசுறார். ஓ உங்க அப்பா வீட்ல இருந்தா? என்ன பண்றீங்க பெருமாள் நீங்க? நல்லா கட் பண்றேன். வேற லைன் கொடுங்க. அடுத்த போன் வருது. ஹலோ இருங்க 3வது கால் வரும். ஹலோ ஹலோ யார் பேசுறீங்க? கல்பனா தாப்பா. இது உங்களுக்கு கொஞ்சம் போன் இல்ல, எனக்கு கொஞ்சம் போன் இல்ல. ஹலோ கதிர். நான் கதிர் சொல்லுங்க. கதிர் ஒரு யானை ஜோக் சொல்லுங்க. யானை ஜோக்கா? ஓ எங்க போனாலும் யானை ஜோக் தான் சொல்லுவியா நீ? ஆமா என் பேர் யானை ஜோக் கதிர். அந்த ஜோக்க கட் பண்ணிட்டீங்கன்னா யானை கதிர். யானை. ஏ கடவுளே. நான் சொல்லவா யானை ஜோக்க? சொல்லுப்பா. 3 யானை ஜிம்முக்கு போச்சான். சரி. 2 யானை உடம்பு ஏத்திச்சான். சரி. ஒரு யானை மட்டும் ஏத்தலையா? ஏன் வண்டி கிளம்பி போயிட்ட? அது ஜிம்முக்கு வேலைக்கு போச்சான். இல்ல இதுக்கு பேர் தான் வாங்க சிரிக்கலாமா? இல்ல இதுக்கு பேர் யானை ஜோக்கு. நீயே சொல்லிட்டு நீயே சிரிச்சேன்னா அப்புறம் அதனால வாங்க சிரிக்கலாம். மத்தவங்க சிரிக்கலடா. யார் சிரிச்சான்னா? இன்று இந்த நிமிடம் முதல் தயவு செய்து நம்பி விடுங்கள். கதிரும் தாப்பாவும் காமெடியன்கள் தான். காமெடியன்கள் தான். காமெடியன்கள் தான். அவர் எது மார்க்கெட்டிங் பண்ணாலும் ஒண்ணே வித்துருண்டி. கை வருது. பரவாயில்ல. நம்ம ரேட்டிங் வைத்து கொடுத்திருக்காங்க. சரி தம்பி இப்போ அவங்க ஒரு ஆம்பளை மனுஷி நான் ஆம்பளைக்கு தான் தெரியும். நீ குழந்தை. நான் ஆம்பளை குழந்தை.
சரி விடு தம்பி, ரைட் விடு. இப்போ குழந்தை நீ இப்போ உன் குழந்தை இப்ப எந்த ஹாஸ்டல்ல வளர்ந்துட்டு இருக்கு? வளரல, வளர்ந்துருச்சு அது. அதான் எந்த ஸ்கூல்ல படிக்குமா? இந்த கேளுங்க, அதுகிட்டே கேளுங்க. எந்த ஸ்கூல்ல படிக்கிற? உன் குழந்தை இவ்வளவு கருப்பா இருக்கு. ஆஹா. சரி தம்பி, ரைட். இப்போ அவங்க 2 பேரும் என்ன வாங்க சிரிக்கலாமா? ரைட். நீங்க என்ன ப்ரோக்ராம் பண்றீங்க தம்பி? நான் தலை பத்தின்னு ஒரு ப்ரோக்ராம். தலை தருதலன்னு வச்சுக்கிடுமா? ஐயா, அப்படின்னா நீங்களும் வரணுமே. சரி, அது என்ன கான்செப்ட்? அவங்க சிரிக்க வைக்கிறாங்க எல்லாரையும். நீங்க என்ன பண்றீங்க? ஐயோ, என்ன யாரையாவது ஒருத்தர் அள வைங்க பாப்போம். இப்போ அழைக்கட்டுமா? உங்களுக்கு யார் கால் பண்ணா நல்லா இருக்கும்? இந்த கூட்டத்துல ஒரு ஆளை கண்ணா எங்களுக்கு காலர் ப்ரோக்ராம் இல்லங்க. காலரே கிடையாதா? மொட்டை கழுத்தா? வீணக்கு. வீணக்கா? ரவுண்ட் கிடையாது, உனக்கு ஓவர் நக்கல். புரியுதா? நாங்க 2 பேரும் ப்ரோக்ராம் பண்றோம். ஒரு காலர் வச்சுங்க. தளபதியில ஃபர்ஸ்ட் டைம் லைவ் பண்றோம். ஓகே? ஆமா. நம்ம கூட யார் இருக்கா? காலர் பாப்போமா? ஹலோ 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 ஹலோ. உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க. பண்ணிட்டேன். சொல்லுங்க. கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிக்கங்க. உங்க டிவியை வித்துருங்க. ஹலோ. ஜோக்கு எது வீட்ல இருக்கு? என் வீட்ல இருக்கு. ஏன் உங்ககிட்ட இருக்கா? கத்தி எடுத்தோடனே ஷோ போடு. டப் ஸ்மாஷ் அப்புறம். டேய் இருடா. நான் கேக்குறேன், நீங்க கவிதை சொல்ல போறீங்களா, ஜோக் சொல்ல போறீங்களா? உன்னை அசிங்கமா சொல்ல போறாங்க. சரி, நீ ஒரு ஜோக் சொல்லப்பா. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஜோக் சொல்லு. ஜோக்கு தான் இவ்வளவு பெரிய ஜோக்கா சொல்லுவேன், கம்மியா சொல்றேன். சரி, கொஞ்சம் கம்மியா சொல்லப்பா. அவனுக்கு பொறுக்க மாட்டாங்களா? வாந்தி வந்துடும். ஹலோ, நீங்க எதுவும் ஜோக் சொல்லுங்க. சரி, ஒரு 4 பேர் இருக்காங்க. சூப்பர், சரியான ஜோக். நீங்க சொல்லலாங்க. சொல்லவே இல்லையா? சொல்லுங்க. சரி, 3 பேர் இருக்காங்க. சரியா? அதாவது பெரிய ஜோக். சூப்பர் சூப்பர். 3 பேர் இருக்காங்க. ஓகேயா? 3 பேருக்கு 250 ரூபாய் பிரிச்சு கொடுக்கணும். எவ்வளவு ரூபாய் கொடுப்பாங்க? மாட் நம்பர். 3 பேருக்கு 250 ரூபாய் பிரிச்சு கொடுக்கணுமா? ஆமா. தம்பி, நீ கணக்குல கொஞ்சம் வீக் தானே? ஒரு காமெடி சீன் பாத்துட்டு வந்துருங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். காமெடி சீன். சரி, விடுறா. இப்போ உன் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டா நீ மாட்டிக்கிட்டு வைப்போம். ஃப்ரெண்ட் கிட்ட மைக் கொடுங்க. தம்பி, இவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? இருக்கு சார். இருக்கா? அவன் என் ஃப்ரெண்டே இல்ல. யாரு? அவன் என் ஃப்ரெண்டே இல்ல. சும்மா தான். இப்பதானே ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு அதுக்குள்ள மாத்தி பேசுற நீ? வேற ஒரு பையனை கூட, அந்த பையனை கூட அவன் நல்லா பேசுவான். யாரு? அது ஒரு பையன். அவன் ஏன் தம்பிடா? அவன் என்ன மாட்டி விடுறதுக்கு யாருன்னா பேசலாம்டா. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரெண்டா எடுத்துட்டு போட்டுட்டா. விடுறா. இவன் உன்னை ஃப்ரெண்டே இல்லன்னு சொல்றானே தம்பி. இவன் உன்னை ஃப்ரெண்டுன்னு ஏத்துக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அவன் கேர்ள் ஃபிரெண்ட் நேம் சொன்னா தெரிஞ்சிரும்ல. கேர்ள் ஃபிரெண்ட் பேர் என்ன? மைக் ஆஃப் பண்ணுங்க. மைக் ஆஃப் பண்ணுங்க. எந்த டிவி நீங்க? தம்பி, உங்க அப்பா முகம் அப்படியே கொஞ்சம் மாறுது. நம்ம வீட்டுக்குள்ள நீங்க சோறு கிடையாது. சரியா? ஒரு நல்ல பெரிய ஒரு புது தொடப்பு ஒண்ணு வாங்கி வச்சிருக்காப்ல. சார், இது ஃபாரின்ல டெலிகாஸ்ட் ஆகும்ல சார்? கண்டிப்பா ஆகும். அப்ப மாட்டிங்கனாங்க சார். வாங்கிட்டே இருக்குதுல்ல. ஒன்னாந்தா பரவாயில்ல, எல்லா கண்ட்ரிலயும் ஒன்னு இருக்கு சார். இல்ல நீங்க கேர்ள் ஃபிரெண்ட் நீங்க எதை சொல்றீங்க? லவர் சார். இவனுக்கா? ஏய் தம்பி, நீ யார லவர் நினைச்சிட்டு இருக்க? எனக்கு போன் பண்ணி பேசுற எல்லா பொண்ணையும் லவர் நினைப்பேன். ஏய், இந்த பக்கம் யூனிஃபார்ம் போட்டு அப்படியே கிராஸ் ஒரு 4-5 ஆண்டிகள் போயிட்டு இருந்துச்சு. அதான் சொல்றியா நீ? அது உங்க ஃப்ரெண்டுங்க. எனக்கு கேர்ள் ஃபிரெண்டே கிடையாதுடா. அதானே ஏன்னு உன்கிட்ட கேட்க. கடிச்சிருக்குமே. கடிச்சிருக்குமே. உங்க ஃபேஸ் அழகா இருக்கு. உனக்கு தெரியுது, யாருக்குமே தெரியல உலகத்துல. சம்திங் ஃபால்ட். சரி, எத்தனை கேர்ள் ஃபிரெண்ட் வச்சிருக்க தம்பி? சொல்லிட்டா. அது என்ன என்கிட்ட கேக்குற? இது வரைக்கும் என்ன கேட்டா பேசல. ஒரு 4-5 இருக்கு சார். 4-5? 5 வெளிநாட்டுல 5, இங்க தெரியல அதிகமா இருக்கும். தம்பி, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையா? ஏண்டா, ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் கிடைக்கிறதே கஷ்டம். இதுல வேற 4 உள்நாட்டுல 5 வெளிநாட்டுலயா? நான் எந்த கேர்ள்ஸ் கூட பேசறேன்னா அவங்க என் ஃப்ரெண்ட். அதனால கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்றேன். மொத்தமே இது வரைக்கும் 9 பொண்ணு கூட தான் நீ பேசிருக்கியா? ஐயா, என்ன சொன்னீங்க? இல்லம்மா, நீயாவது இந்த கவுண்டருக்கு உயிர் கொடுத்தியப்பா. அவன் அப்படியே மேலவே பாத்துட்டு இருக்கான். நீ காப்பாத்திட்டு தம்பி. உனக்கு ஒரு கை தட்டி இருக்கா தம்பி? பிளீஸ் கை தட்டிருங்க. சத்தம் போட்டு போயா நம்ம வா, தனியா பேசலாம். கல்பனா கொஞ்சம் வெளில இருக்கு சொல்லுங்க. கல்பனாவே வெளியே இருக்க சொல்லணுமா? ஏன்? 2 பேரும் அதையே பாத்துட்டு இருக்காங்க. நான் கூட இவ்வளவு நேரம் அதை தாண்டா பாத்துக்கிட்டு இருந்தேன். என்னம்மா? ரொம்ப பேட் அங்கிளா இருக்கீங்க.
ஏ ஓ தங்கச்சி ஏன் தங்கச்சி தானம்மா என்னம்மா நீ இல்ல அங்கிள் அந்த பொண்ணை நீங்க பார்க்க மாட்டீங்கன்னு கஷ்டம். அப்படிலாம் இல்ல அங்கிள், அப்படிலாம் இல்ல.